ஹே காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு நவீன் விளாக்ஸுங்க. ஸோ ரொம்ப நாள் ஆச்சு நம்ம நவீன் விளாக்ஸில் வந்து வீடியோஸ் போட்டு. ஸோ டோன்ட் வரி, இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வந்து நம்மளுடைய நவீன் விளாக்ஸில் வந்து வீடியோஸ் வந்துட்டுருக்கும். ஸோ நம்மளுக்கு டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 3 சேனல் இருக்கிறதுனால மாறி மாறி ஒரு சேனல் பக்கட்டும் அப்படியே டைவர்ஷன் போயிட்டே இருக்குது. ஸோ இனிமேல் 3 சேனலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா மெயின்டைன் பண்ணுறதுக்கு வந்து சைமல்டேனியஸாக எல்லா சேனலையும் ரெகுலராக ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி 3 வீடியோஸ் ஆச்சும் போடுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா க்ரூ செட் பண்ணியாச்சு. ஸோ இனிமேல் வாரம் ஒரு 3 வீடியோவாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பல்சரி வந்துடும் அப்படின்றதுல எந்த சந்தேகமே கிடையாது. ஸோ இப்போ நம்மளுடைய நவீன் விளாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டோ விளாகிங் பண்ணலாம் அப்படின்ட்டு முடிவு எடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ அதுக்கோசரம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹிமாலயன் பைக்கே ஒன்று எடுத்தோம். ஸோ பைக் எடுத்து 1 இயர் ஆக போது நான் ஒரு 2-3 ட்ரிப் மட்டும் தான் அப்டேட் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் ஏகப்பட்ட ட்ரிப்பு போனோம், அதை என்னால் அப்டேட் பண்ண முடியல. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான கேஜெட் வந்து நம்மகிட்ட ப்ராப்பராக கிடையாது. ஸோ இப்போ நம்ம நவீன் விளாக்ஸுக்கோசரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது கேஜெட் வந்து நம்ம டீமில் ஆட் ஆயிருக்கு. ஸோ GoproHero 9 அப்படின்ற ஒரு ஆக்ஷன் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கியிருக்கோங்க. ஸோ அந்த ஆக்ஷன் கேமராவில் தான் இப்போ நான் அந்த விளாகை வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். என்னெல்லாம் ஸ்பெக் இருக்குது அப்படின்ற வரைக்கும் எல்லாத்தையுமே வந்து இந்த வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ நீங்களும் ஒரு சேனல் ஆரம்பிக்கணும், இல்லை உங்களுக்கு ஒரு ஆக்ஷன் கேமரா வாங்கணும் அப்படின்னா பெஸ்ட்டான ஆக்ஷன் கேமரா எது அப்படின்ற டவுட் வந்து உங்கள் எல்லாத்துக்கும் கம்பல்சரி இருக்குங்க. ஸோ நான் வந்து GoProவில் வந்து பார்த்தீங்கன்னா GoproHero 7 இருக்குது, Hero 8 இருக்குது, அடுத்து இப்போ 9 இருக்குது, இதுக்கு அட்வான்ஸ்டாக 10 இருக்குது, அடுத்து GoPro Fusion ஒன்று இருக்குது, GoPro Maxன்னு ஒன்று இருக்குது. ஸோ இத்தனை மாடல் இருக்குது. நான் ஏன் GoproHero 9 செலக்ட் பண்ணேன் அப்படின்றத வந்து நான் அந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இதில் என்ன பிரத்யேகமாக அம்சங்கள் இருக்குது அப்படின்றத ஷேர் பண்ணிக்க போகிறேங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போது இந்த GoproHero 9 இதனுடைய ஹைலைட்டான விஷயங்கள், இது என்னென்ன மோடில் என்னென்ன ரெசல்யூஷனில் வீடியோ ஷூட் பண்ணலாம் அப்படின்னா இதில் வந்து ஃபோட்டோ எடுக்கலாம், வீடியோ எடுக்கலாம், அடுத்து டைம் லேப்ஸ் அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டைம் ரேப் அப்படின்னு இதில் இருக்கும், நம்ம டைம் லேப்ஸ்னு சொல்லக்கூடியது, அதாவது ஃபாஸ்ட்டாக எடுப்பாங்க இல்லையா. ஸோ அந்த ஒரு ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் வீடியோ என்னென்ன ரெசல்யூஷனில் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1080pலேருந்து ஸ்டார்ட் பண்ணி 1080 பிக்சல் எடுத்துக்கலாம், அடுத்து 2K 4K 5K வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து எடுத்துக்கலாம். இப்போது டைம் லேப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2K ரெசல்யூஷனில் நான் ஒரு வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ அந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்றத வந்து பாருங்கள். ஆக்சுவலாக வந்து ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க. ஸோ அந்த டைம் லேப்ஸ் வந்து நான் ஆன் பண்ணி கரெக்டாக நாமக்கல் டவுன்லேருந்து ஆன் பண்ணி ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா காரில் முன்னாடி டேஷ்போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேமரா ஆன் பண்ணி வச்சிட்டேன். டைம் லேப்ஸ் ஒரு 15 கிலோமீட்டர்ஸை ஒரு 35 செகண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ணி டைம் லேப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கட் ஷாட் பண்ணி கொடுத்துருச்சு. அந்த ஃபுட்டேஜ் எப்படி இருக்குது, அதனுடைய கிளாரிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு வாங்க. ஸோ டைம் லேப்ஸ் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்க. இப்போது இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இது வந்து மோட்டோ விளாகிங் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. பைக்கில் போகும்போது ஒரு ஃபுட்டேஜ் எடுத்தால் எப்படி இருக்கும், நார்மலான ஒரு வீடியோ. இதுவும் வந்து 2K ரெசல்யூஷனாக தான் நான் எடுத்தேன். இந்த வீடியோ எப்படி கிளாரிட்டியாக இருக்குது அண்ட் தென் ஸ்டெபிலைசேஷன் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு வாங்க.
முக்கியமான விஷயம் என்ன இதில் அப்படின்னா ரெண்டு பக்கமும் கேமரா இருக்கும். இப்போ வந்து நம்ம இது பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா, ஸோ வீடியோ ஷூட் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா, ஸோ எந்த ஒரு எக்ஸ்டர்னல் மைக்குமே நம்ம வந்து நம்ம யூஸ் பண்ணலைங்க. அதாவது ஒயர்லெஸ் மைக்கோ ஒயர்டு மைக்கோ ப்ளூடூத் மைக்கோ எதுவுமே நம்ம யூஸ் பண்ண கிடையாது. நார்மலாக அவங்க கோப்ரோலே வரும் இல்லையா ட்ரைபேடு, அந்த ட்ரைபேடை பிடிச்சிட்டு நார்மலான ஒரு மைக்கு தான், அதில் இன்பில்ட்டாக வரும் இல்லையா, அந்த மைக்கை வச்சு தான் வந்து இப்போ நம்ம vlog ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஆடியோ கிளியரன்ஸ் வந்து ஒரு மைக்கே தேவை கிடையாது. நீங்கள் நார்மலான ஒரு vlog ஷூட் பண்ணுறீங்க அப்படின்ற போது இந்த மாதிரி அமைதியான இடத்துல ஒரு ஃபார்ம் vlogஓ இல்லை ஏதாச்சும் ஒரு டவுனுக்குள்ளே இல்லாமல் அவுட் சைடில் ஏதோ ஒரு நேச்சுரலான ஏதோ ஒரு ஃபார்ம் இந்த மாதிரி டூர் போகிறீங்க அப்படின்ற போது அங்கே ஷூட் பண்ணுறீங்க, இல்லை ஒரு ஹில் ஸ்டேஷன் போகிறீங்க அங்கே யாருமே இல்லை அப்படின்னா நேச்சுரலை கவர் பண்ணணும் அப்படின்ற போது அந்த இடத்துக்குலாம் நீங்கள் நார்மலான ட்ரைபேட் போட்டு எந்த ஒரு மைக்குமே இல்லாமல் வந்து நீங்கள் vlog பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ அந்த மாதிரி இதில் இன்பில்டு மைக் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஒர்த்தியாக இருக்குது, எந்த ஒரு மைக்குமே தேவையில்லை. ஸோ அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் இன்ட்ராக்ட் பண்ணிட்டேன். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆல்ரெடி நீங்கள் GoproHero 7, 8 யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இது வந்து கொஞ்சம் உங்களுக்கு பல்கியராக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டும் கொஞ்சம் அதிகரிக்கும். ஸோ இப்போ நான் வந்து இதை வந்து ஒரு 5 மினிட்ஸாக வந்து vlog எடுத்துகிட்டு இருக்கேன், ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த கை வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக வலிக்க ஆரம்பிக்குது. ஏன்னா வெயிட் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட்டு. இதே தான் நீங்கள் ஹெல்மெட்டில் மவுண்ட் பண்ணிங்கனாலுமே கொஞ்சம் நார்மலான இப்போ 7, 8 மவுண்ட் பண்ணியிருக்கிறத விட இது நீங்கள் ஹெல்மெட்டில் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது கொஞ்சம் அதை கம்பேர் பண்ணும்போது வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. ஸோ அதுதான் ஒரு மைனஸ். இல்லை ஆல்ரெடி நீங்கள் GoPro Max யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்ற போது எனக்கு GoPro Maxஐ ஹேண்டில் பண்ணி கொஞ்சம் அனுபவம் இருக்குது. அதனால் எனக்கு பெருசாக கிடையாது. ஏன்னா GoPro Max வந்து பார்த்தீங்கன்னா சிமிலராக இந்த வெயிட் வரும். GoproHero எனக்கு ஈக்குவலான வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் வரும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பெருசாக தெரில, ஆல்ரெடி மேக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால. 7, 8 யூஸ் பண்ணிவிட்டு இந்த 9 சீரிஸுக்கு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது வந்து கொஞ்சம் வெயிட்டாக தெரியும். இந்த கேமரா வந்து கொஞ்சம் வெயிட்டாக தெரியும். ஒரு கட்டத்துக்கு மேலே vlog பண்ணும்போது ஒரு 2 மினிட் நார்மலாகவே நம்ம கையை இப்படி தூக்கி பிடிச்சிருந்தோம் அப்படின்னா ஒரு 2 மினிட்ஸில் கை வெளியே எடுத்துக்கும். இது கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது அப்படின்றதுனால கொஞ்சம் உங்களுக்கு சிரமமாக இருக்கும். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா கிளாரிட்டி வைஸும் சரி மற்ற ஸ்பெக் வைஸும் சரி ரொம்பவே சூப்பரான ஒரு மாடல் தான் இந்த GoproHero 9. ஸோ நான் என்ன பட்ஜெட்டுக்கு எடுத்தேன் அப்படின்ற ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸ் வரும் இல்லையா, ஸோ அதை வந்து நான் கிளியர் பண்ணிடுறேன். எஸ், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்ஆக்டிவாக இருந்துச்சு. ஸோ புது கேமரா எடுக்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்கம் கிடையாது யூடியூப்லேருந்து. ஸோ அதனால நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், ஒரு நல்ல கேமரா வரட்டும், யூசர் கேமரா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ எஸ், நம்ம கரூரில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீமர் PK அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. ஸோ யூடியூப் நண்பர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த GoproHero 9 எடுத்து யூஸ் பண்ணி vlog பண்ணிட்டு இருந்தார். கொடைக்கானல் சீரிஸும் நிறையா பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வந்து 360 கேமரா நான் போகிறேன், அடுத்த செக்மெண்ட் போகிறேன், அதுக்கோசரம் அதை சேல் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். ஜஸ்ட் 4 மந்த்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேமரா யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ பிப்ரவரியில் எடுத்திருக்காருங்க, ஒரு 4 மந்த்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காரு. அடுத்து நான் 360 செக்மெண்ட் போகிறேன், இந்த கேமரா வேணும்னா நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னார். ஸோ பட்ஜெட் அப்படின்னு பார்க்கும்போது அவர் யூடியூப் ஃப்ரெண்ட் அப்படின்றதுனால எனக்கு ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொடுத்தாருங்க. ஸோ இந்த செக்மெண்ட்டுடைய கேமரா வந்து அந்த எக்ஸ்ட்ரா பேட்டரி ஒன்று இருக்குது, எக்ஸ்ட்ரா பேட்டரி அண்ட் தென் இந்த ட்ரைபாடு 64 GB சாண்டிஸ்க் மெமரி கார்டு, இது எல்லாம் சேர்த்து நீங்கள் புதுசு எடுத்தீங்க அப்படின்னா 43K வருங்க. அதாவது 43,000 வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் காட்டும். ஸோ இவர் எனக்கு கொடுத்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 22,500. அப்படியே ஆஃப் அமௌண்ட் மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 22,500க்கு இந்த GoproHero 9 வந்து கிடச்சிதுங்க. இது வந்து எனக்கு ஆப்வியஸ்லி ஒரு லக் அப்படின்னு தான் சொல்லுவேன். லக் அப்படின்றத விட ஒரு பழக்கத்துக்கோசரம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொடுத்துருக்காருங்க. ஸோ ஓகே, நீங்கள் எப்படி இதை கம்மி ப்ரைஸில் வாங்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஐடியா இருக்குங்க. ஸோ இப்போ இந்த GoproHero 9 ப்ரைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கேமரா மட்டுமே 39,990, அதாவது நியர்லி 40K வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பேட்டரி, அந்த மெமரி கார்டு, அந்த ட்ரைபேடு இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னா 43,000 வருதுங்க ஆன்லைனில். இதே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாருனாச்சும் துபாயில் இருக்காங்க, இல்லை யூஎஸில் இருக்காங்க, லண்டனில் இருக்காங்க அப்படின்னா, லண்டன் எனக்கு தெரில, யூஎஸ் அண்டு துபாய் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. என் ஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா துபாயில், இப்போ இந்த கேமரா எனக்கு கிடைக்கல அப்படின்னாலுமே இன்னொரு 1 மந்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு துபாயிலேருந்து ரிட்டன் ஆகிறாரு. ஸோ அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருந்தேன் GoproHero 9 எனக்கு ஒன்று வேணும், வாங்கிட்டு வாங்க அப்படின்ட்டு. ஸோ அங்கே ப்ரைஸ் செக் பண்ணப்போ இங்கே விட 12,000 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருந்துச்சு. புதுசு அதே புது பிராண்ட் நியூ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வாங்குற ப்ரைஸை விட துபாயில் வந்து ஒரு 12,000 ரூபாய் கம்மி. ஸோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் துபாயில் இருக்காங்க அப்படின்னா, இல்லை யூஎஸில் இருக்காங்க, யூஎஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே கம்மியாகும். இங்கே 12,000 கம்மியாகுதுன்னா அங்கே எப்படி ஒரு 20K நியர்லி கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஃபாரினில் இருந்தாங்க அப்படின்னா அவங்ககிட்ட நீங்கள் சொல்லி இந்த கேமரா வரும்போது வாங்கிட்டு வர சொன்னீங்க அப்படின்ற போது உங்களுக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் கிடைக்குங்க. ஸோ இப்படி தான் வந்து உங்களால் கம்மியாக வாங்க முடியும். இல்லை அப்படின்னா யூசர் கேமரா, நீங்கள் ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணக்கூடிய ஒரு ஆள் அப்படின்னா யூசர் கேமரா எங்கேயாச்சும் இருந்துச்சு, நல்ல கண்டிஷனில் இருந்துச்சு, ட்ரஸ்டபுளான பர்சன்ட் இருந்துச்சு, அதான் மெயினான ஒரு கண்டிஷன். ட்ரஸ்டபுளான பர்சன்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை வந்து வாங்கிக்கலாம். ஸோ நான் வந்து இது ட்ரஸ்ட்டு தான், ஏன்னா அவரு வந்து யூடியூப் நண்பர், யூடியூப் vlogலாம் எடுத்திருக்காரு, அந்த கிளாரிட்டியிலேருந்து எல்லாமே பார்த்துருக்கேன். அண்ட் தென் ஜஸ்ட் 4 மந்த்ஸ் தாங்க யூஸரு. ஸோ இதுக்கு என்ன குறைச்சல் அப்படின்ட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமரா வந்து நான் வாங்கிட்டேன். ஸோ நான் வாங்கின ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா GoproHero 9, ஒரு எக்ஸ்ட்ரா பேட்டரி, 64 GB மெமரி கார்டு, அந்த ட்ரைபாடு, மவுண்ட் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் ஆயிடுச்சு. ஏன்னா ஒரு ஹெல்மெட்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டார் அந்த மவுண்ட்டை. ஸோ அதனால் அதை கழட்ட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. ஸோ மவுண்ட் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கிடைக்கல.
மவுண்ட் வந்து நான் எக்ஸ்ட்ரா தனியாக வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆர்டர் போட்டிருக்கேங்க. ஸோ இதெல்லாம் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா 22,500 ரூபாய்க்கு கிடைச்சது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப லக்குங்க. அண்ட் இந்த GoPro Hero 9ல ஒரு முக்கியமான ஸ்பெக் என்ன அப்படின்னா ஃப்ரண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அது வந்து ரொம்ப ஒரு ஒர்த்தான ஒரு விஷயங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா vlog பண்ணுறவங்க முக்கியமாக மற்ற GoProவில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி மட்டும் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஃபேசிங்கில் இருக்கும், அன்சீல் ஸ்க்ரீன் இருக்கும். நம்ம வீடியோ எடுத்துகிட்டு vlog பண்ணுறோம் அப்படின்னா கேமரா பார்த்து vlog பண்ணிட்டு திரும்பி தான் ஸ்க்ரீனை பார்க்கணும். பட் நம்ம கரெக்டாக கேமரா பார்க்குறோமா, கரெக்டாக ஃபோக்கஸ் ஆகுதா அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். அப்படின்னு சென்டர் ஆஃப் ஃப்ரேமில் நம்ம பாடி இருக்கா, இப்போ பிக்சர் விஷுவலில் சென்டர் ஆஃப் இதில் நம்ம இருக்கோம், ஃபோக்கஸில் இருக்கமா அப்படின்னு பார்க்கறதுக்கோசரம் ஃப்ரண்ட்லேயே ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அது வந்து ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு ஸ்பெக்குங்க. ஸோ கேமராவும் இங்கே இருக்குது, மைக் அது கேமரா கீழே இருக்குது, இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்பிளே இருக்குது. அப்படின்ற போது நம்ம பேசுகிறதும் வந்து பார்த்தீங்கன்னா பேரலாக ரெக்கார்ட் ஆகுது. நம்ம கரெக்டாக சென்டர் ஆஃப் த ஃப்ரேமில் தான் இருக்கமா அப்படின்னு நம்ம சைடில் அந்த ஸ்க்ரீன் பார்த்தே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நின்றுக்கலாம். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரியான ஒரு ஸ்பெக் வந்து இந்த GoPro Hero 9ல ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ லைட் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இதில் வந்து ஃபோக்கஸ் ஆகி காட்டுதுங்க. அதில் வந்து எந்த ஒரு டவுட்டுமே வேண்டாம். அதே மாதிரி ஸ்டெபிலைசேஷன் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக பிடிச்சி நடந்துட்டுருக்கேன் அப்படின்னாலுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோவில் வந்து எந்த ஒரு தடுமாற்றமும் தெரியாது. அது வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பைக் வீடியோ, ஸோ அதிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ எந்த அளவுக்கு ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்றது ஒன்று. ஸோ நம்மளை பார்த்துட்டு நம்ம vlogக்கு வராரு. சரி, எஸ் நம்ம கூடயே வராரு நம்ம vlogக்கு. அப்பா எனக்கு நல்ல பைட்டு கிடச்சிக்கிச்சுடா. கமான்ரா. ஸோ ஒரு ஃபார்முக்கு தாங்க நம்ம வந்திருக்கோம். ஸோ நாமக்கல்லில் இருக்கக்கூடிய ஜாவா ஃபார்ம் அப்படின்றது. ஸோ குதிரைக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸு. அண்ட் தென் டாக் கிரேட் அண்ட் லேப்ரடாருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸுங்க. ரொம்ப நீட்டான ஒரு ஷெல்டர் வச்சுருப்பாங்க. இந்த ஃபார்மில் பிடிச்சதே தான். நாமக்கல்லே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹைஃபையான ஃபார்ம் அப்படின்னா அது இவங்க ஃபார்ம் தான் நான் சொல்லுவேன். அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா குதிரைக்கு மட்டுமே போட்டிருக்கக்கூடிய ஒரு ஷெட்டுங்க. அண்ட் தென் இவங்களோட ஃபென்சிங்கு, டாகுக்கான ஒரு ப்ரொடெக்ஷனு, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் கொடுத்துருப்பாங்க. ஸோ கைஸ் இது ஆப்வியஸ்லி வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் தான். வாட்டர் ப்ரூஃப் அப்படின்றதுனாலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடில் அந்த பேட்டரி போர்ஷன் இருக்கு இல்லையா, அது வந்து செம்ம டைட்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம பேட்டரி கழட்டி மாட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவ்வளோ டைட்டாக வந்து கொடுத்துருப்பாங்க. எந்த பக்கமே ஹோல்ஸ் இருக்காது, அந்தளவுக்கு கவரேஜாக இருக்கும். நீங்கள் பயப்படாமல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மோட்டோ vlog பண்ணிட்டு போகிறீங்க, மழையில் நனையுது அப்படின்னாலும் பயப்பட தேவையில்லை. இல்லை ஒரு அண்டர் வாட்டர் ஃபுட்டேஜ் நீங்கள் எடுக்கணும், கீழே விட்டு தண்ணிக்குள்ளே விட்டு எடுக்கணும் அப்படின்னாலும் பயப்படவே தேவையில்லைங்க. ஏன்னா அது வந்து 100% வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் கேமரா. ஸோ கைஸ் இன்னும் GoPro Hero 9 இந்த ஆக்ஷன் கேமரா பற்றி உங்களுக்கு என்னெல்லாம் சந்தேகங்கள் இருக்குது, நான் என்னெல்லாம் அந்த கேமரா பற்றி உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சந்தேகங்களை கிளியர் பண்ணி ஒரு வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். இப்போ நம்ம எடுத்துருக்கக்கூடிய அந்த GoPro Hero 9 வந்து vlogக்கு மட்டும்தாங்க செட் ஆகும். ஏன்னா நம்மகிட்ட ஒரு ட்ரைபேட் இருக்குது, அந்த கேம் இருக்குது, அதுலேயே இன்பில்ட் மைக் இருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் ஆனால் மோட்டோ vlogging பண்ணணும் அப்படின்னா சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கு இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 10,000 ரூபாய் செலவு பண்ணணும் அப்படின்றத வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து மோட்டோ vlog பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் நார்மலாக வந்து ஒரு GoPro மட்டும் எடுத்துட்டீங்க அப்படின்னா எஸ் GoPro வந்து கையில் பிடிச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்க முடியாது. ஸோ ப்ராப்பரான மோட்டோ vlog பண்ணணும் அப்படின்னா அதுக்கான கேஜெட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த கேஜெட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்பல்சரி பர்ச்சேஸ் பண்ணி தாங்க ஆகணும். அது என்னெல்லாம் கேஜெட்ஸ் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேங்க. ஸோ இந்த GoProக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷனுக்கு ஒரு மவுண்ட் இருக்குங்க. அடுத்து அதுக்கு ஒரு GoPro மைக் அடாப்டர் ஒன்று வாங்கணும். அந்த மைக் அடாப்டர்லேருந்து நம்ம பேசுகிறது ரெக்கார்ட் ஆகிறதுக்கு அதுக்கு ஒரு மைக் வாங்கணுங்க. ஸோ இந்த கேஜெட்ஸ்லாம் சேர்த்திங்க அப்படின்னாலே ஒரு 5K வந்துடும். அண்ட் தென் உங்ககிட்ட ப்ராப்பரான ஒரு ஹெல்மெட் வேணும், பிராண்டடான ஒரு ஹெல்மெட். அந்த ஹெல்மெட்லாம் அந்த ஹெல்மெட்டுக்கு ஒரு 5K. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 10K இருந்துச்சு அப்படின்னா தான் நீங்கள் ப்ராப்பராக ஒரு மோட்டோ vlogging பண்ண முடியும் இந்த GoPro கேமராவை யூஸ் பண்ணிங்க. ஸோ அதுக்கு என்னென்ன கேஜெட்ஸ் வேணும் அப்படின்றத எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் அடுத்த ஒரு வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். அண்ட் தென் நம்ம கேஜெட்ஸ் வந்து ஆர்டர் போட்டிருக்கோம், அந்த கேஜெட்ஸ் கைக்கு வந்துச்சு அப்படின்னாலுமே அதை எப்படி இந்த GoPro வச்சு ஃபிட் பண்ணி அண்ட் தென் அந்த ஹெல்மெட்டில் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்ற மோட்டோ vlogging வந்து பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் நம்ம சேனலில் வருங்க. ஸோ ஃபஸ்ட்டு மோட்டோ vlogging வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த கொல்லிமலை இருக்கு இல்லையா, ஸோ நம்ம கொல்லிமலை நாமக்கல் மாவட்டத்தினுடைய தனி சிறப்பு அதில் இருக்கக்கூடிய அந்த 70 கொண்டை ஊசி வளைவு, அந்த ஹேர்பின் பெண்ட், அதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவாக வந்து நான் GoProவில் ஷூட் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, டாடா.